அனைவருக்கும் வணக்கம். யோகா நாதை இந்த சப்ஜெக்டில் நான் பேச வந்திருக்கேன். இது என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த கஷ்டங்களை தீர்க்கணும். இப்போ ஜாதகத்துக்கு போனால் அவர் ஒரு 4 பரிகாரத்தை சொல்கிறாரு. அந்த பரிகாரங்களை நம்ம கேட்கணும், அது செய்யணும். இப்போ பொதுவாகவே நவகிரகங்களை சந்தோஷப்படுத்தணும், நவகிரகங்கள் வழியாக நம்ம நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிறு நவகிரகங்களுக்கு ஏற்படும் பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நவகிரகங்களும் உங்களுக்கு தெரியும், 9 சொல்லுவாங்க. அது முறைப்படி நாள் கணக்காக பார்த்துட்டு வருவோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். அந்த சூரியனுக்கு உகந்த நாளுக்கு என்ன பண்ணணும்னா, அதில் உள்ள பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், சூரியனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியனை பார்த்து தண்ணீர் விடணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சூரிய நமஸ்காரத்தில் குளிச்சுட்டு தண்ணி எப்படி விடுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி கூட. அந்த பண்ணுனா சூரியனில் ஏற்படும் பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். சரி, சூரியன்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். டெய்லி குளிச்சுட்டு நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், தண்ணியை சூரியனை பார்த்து நிலத்தில் விடுறோம். அது அருமையானது. சரி, சந்திரன் அடுத்த திங்கட்கிழமை சந்திரனுக்கு ஏற்படும் நாள். இந்த சந்திர தோஷங்கள், சந்திர பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அதை என்ன பண்ணணும்னா, வீட்டை எப்பயுமே சுத்தமாகவும் நறுமணமாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்திரனுக்கு அருமையானது இந்த வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டில் வாசனை திரவியங்களை பயன்படுத்தி மணக்க வச்சுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்திரனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும், செவ்வாய்ங்கிறது போர்க்காரகன், அங்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவில் அப்பப்போ துவரம் பருப்பை சேர்த்துக்கணும். இந்த துவரம் பருப்பை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோட அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும். சரி, புதன்கிழமை புதன் வந்து என்ன அப்படின்னா, புதன் வந்து ஞானக்காரன், அறிவை கொடுக்குற ஒரு தெய்வம்னு சொல்கிறோம். இந்த புதன் திசை, புதனில் ஏற்படும் பிரச்சனைகளை நம்ம போக்கணும் அப்படின்னா, வாசலில் நில கண்ணாடியில் நீங்கள் போய் பேசணும். நான் நல்லா இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், நீங்கள் அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாலே வாசலில் நிலக்கண்ணாடியை வைத்து அதில் நீங்கள் பேசணும். அது அற்புதமானது. அதில் நீங்கள் பேசும்போது அந்த புதனோட ஏற்படம் வந்துடும். வியாழன் அடுத்து நம்ம பார்க்குறோம். திங்கள், செவ்வாய், புதன் பார்த்துட்டோம். அடுத்தது வியாழன் பார்க்குறோம். வியாழன்கிற ஒரு குரு. இப்போ குருவுக்கு என்ன பண்ணணும், குருவுக்கு உங்களை எப்போ பிடிக்கும் அப்படின்னா, அன்பான பேச்சு, புறமில்லாத பேச்சு, அமைதியான பேச்சு, வீட்டில் நல்ல வார்த்தைகளே நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா குருவோட பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வீட்டில் மட்டும் இல்லை, செயல்படுற இடத்துல அனைத்துலையுமே நீங்கள் அன்பாக பேசுனீங்களாலே போதும். அன்பாக பேச வேண்டாம், அன்பாக பேசினா போதும். உங்களுடைய குரு, அதாவது வியாழனுடைய கிரகம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை பார்த்துக்கோம். 1 by 1 பார்த்துட்டு வரோம். வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும், இது ஒன்றும் பண்ண வேணாங்க. உங்களுடைய வாகனத்தை சுத்தமாக வச்சுக்கணும். சைக்கிளாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அதை துடைத்து அதுக்கு ஒரு அழகான குத்துகள் வச்சு அதை அழகாக வச்சுருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு வசப்படுவார். சரி, இப்போ கடகடன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ சனிக்கிழமை என்ன பண்ணணும், கூட பழகிற நண்பர்கள்ட்ட, வேலை பார்க்குறவங்கள்ட்ட வேலை வாங்கும் போது அவங்கள திட்டாமல் வேலை வாங்கணும். அவங்கள குறைகளை சொல்லாமல் தட்டி கொடுத்து பார்க்கணும். இது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ திட்டி அவங்கள வந்து வேலை வாங்கினீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. நீங்கள் அன்பாக அவங்கள வேலை வாங்கினாலும் சரி, சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது 2 கிரகம் இருக்குது, நிழல் கிரகம்னு சொல்லுவோம். ஒன்று ராகு, ஒன்று கேது. அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்துருவோம். கடைசியாக அந்த 2 இருக்குது. ராகுக்கு நீங்கள் கரெக்டான நேரத்தில் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ராகு வந்து கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் ஏந்திரிச்சு சுறுசுறுப்பாக இருந்தாலே ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். ராகு வந்து கொடுக்குற தெய்வம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்த லைன் வந்துடலாம். கேது என்ன பண்ணணும்னா, நீங்கள் உடனே செய்யணும். நாளைக்கு செய்வோம், நாளை கழிச்சு செய்வோம்னா கேதுக்கு பிடிக்காது. கேதுக்கு என்ன பிடிக்கும்னா உடனே செய்யணும், சிறப்பாக செய்யணும். இன்றைக்கே செய்கிறேன், இப்போவே செய்கிறேன் அப்படின்னு செய்யணும். இதெல்லாம் செய்யணும். இது நவகிரகங்களை வசப்படுத்துறதுக்கான இதை போட்டு கேளுங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறது ஓகே, இதையும் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா நீங்களும் பக்குவமாகுங்க, நவகிரகமும் பக்குவமாகும். வாழ்த்துக்கள்.